செல்வந்தமான ஒரு இடத்தை அடைவதற்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்குது. ஆனால் நிறைய நேரத்தில் அது ஏதோ அதிர்ஷ்டவசத்தில் நடக்கிறதோ அல்லது திடீர்னு ஒரு நாள் நமக்கு அப்படி நடந்துரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஏமாந்து போவீங்க. எகிப்திலிருந்து கானானுக்கு போகும்போது கூட வழியில் ஜனங்க ஒரு வனாந்திரத்தை கடக்க வேண்டியது இருந்தது. அந்த வனாந்திரத்தை 40 நாளில் கடக்கிறதும் 40 வருஷத்தில் கடக்கிறதும் அவர்களுடைய நடவடிக்கைகளை பொறுத்தது தான். ஆனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த செல்வத்தை நோக்கிய பயணம் என்பது ஸ்டேஷன்ஸில் இருக்குது. திட்டமிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் முன்னேறி போக வேண்டும். ஸோ இங்கே நான் ஒரு 5 நிலைகளை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். முதலாவது நிலை ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. பொருளாதாரத்தில் ஒரு நிலவரத்தன்மையை நம்ம முதல்ல அடையணும். நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது இல்லை. அது ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி. 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் உச்சத்துலேயும் 25ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கீழேயுமா ஒரு நிலை தான் அநேகருடைய வாழ்வில் இருக்கிறது. அவங்க ஒவ்வொரு மாதமும் கண்டிப்பாக வேலைக்கு போகணும். ஏதோ அவர்களுக்கு ஒரு பிரச்சனை, வேலைக்கு போக முடியலன்னா அந்த நாளுக்குரிய சம்பளத்தை அவர்கள் இழந்து விடுவார்கள். அது அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தால் நீங்கள் இன்னும் மாதாந்திர சம்பளம் வாங்கி கொண்டு இருந்தால் கூட நீங்கள் பொருளாதார சூழ்நிலையில் நிலவரத்தன்மைக்கு வந்துடல. நிறைய பேர் மாதமானால் எனக்கு 50,000 ரூபாய் சம்பளம் வருது அப்படின்றதுனால நீங்கள் பொருளாதாரத்தில் ஒரு ஸ்டெபிலிட்டி எல்லாம் நல்லா போயிட்டுருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ரொம்ப தவறு. ஏன்னு சொன்னால் எது எப்போ நடக்கும்னு தெரியாது. திடீர்னு உங்களால் வேலைக்கு போக முடியாமலோ அல்லது உங்களுக்கு வருமானம் வராமலோ போனால் 6 மாத காலங்களுக்கு உங்களுக்கு வருமானமே இல்லாவிட்டாலும் இப்பொழுது நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அதே மாதிரியான வாழ்க்கை முறைக்கு தேவையான பணத்தை உங்களுடைய வங்கியிலே நீங்கள் வைத்திருக்க வேண்டும். நீங்கள் 50,000 ரூபாய் மாதந்தோறும் சம்பாதிக்கிறவராக இருந்தால் 6 மாதம் 3 லட்சம் ரூபாய் எப்பவும் உங்களோட வங்கியில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நிலவரத்தன்மையுடையவர்களாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், கடன்லேருந்து வெளியே வரணும். முதல்ல கடன்லேருந்து வெளியே வரணும். செலவுகளை திட்டம் பண்ணணும். தேவையான செலவுகளை மட்டும் செய்யணும், மற்றதை அறவே ஒழிக்கணும். சேமிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கன்சிஸ்டன்சியாக தொடர்ச்சியாக சேமிக்கிறவர்களாக மாற வேண்டும். இந்த நிலைமையில் நீங்கள் வந்த பிறகு தான் அடுத்த கட்டத்துக்கே நீங்கள் போக முடியும். நீங்கள் சேமிக்கிற பழக்கத்தை உடையவராக இருந்தால் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு போகலாம். அதுதான் பொருளாதார திட்டமிடுதல், ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லுவோம். இதுதான் நாம் பணத்திற்காக வேலை செய்கிறதிலிருந்து மாறி பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கிற ஒரு இடத்திற்கு நாம் வருகிறோம். அப்போ நம்முடைய பணத்தை எங்கே சேமிக்க போகிறோம், நாம் சேமிக்கிற பணம் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத திட்டமிடணும். அதுக்கு தான் அந்த கூட்டு வட்டியினுடைய மகத்துவத்தை தான் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். அப்போ பொறுமையாக இருப்பது நிமித்தமாக அது எப்படி வேகமாக வளர்கிறது. நாம் அதற்காக ஒரு முறை உழைத்தோம், ஆனால் தன்னைத்தானே அது பெருக்கிக் கொள்கிறது. இதெல்லாம் பாசிவ் இன்கம்னு சொல்லுவோம். இதற்கெல்லாம் நீங்கள் திட்டமிடுகிறதா இந்த பொருளாதார திட்டமிடுதல் அப்படின்னு அர்த்தம். ஒரு எதிர்கால இலக்குகளுக்காக சேர்த்து வைப்பது. இந்த பொருளாதார திட்டமிடுதலில் நீங்கள் உங்களுடைய மாத சம்பளத்தில் கவனம் செலுத்தாமல் உங்களுடைய முழு சொத்து மதிப்பில் நீங்கள் கவனம் செலுத்தணும். மந்த்லி இன்கம்ல இல்லை, உங்களுடைய நெட்வொர்த், பொருளாதார மொத்த மதிப்பீடு, அதில் தான் நீங்கள் கவனம் செலுத்தணும். நாம் எவ்வளோ மாதம் சம்பாதிக்கிறோன்றது முக்கியம் இல்லை. எவ்வளவு பொருட்களை, எவ்வளவு லாபம் தரக்கூடிய விஷயங்களிலே நாம் முதலீடு செய்திருக்கிறோம், நம்முடைய சொத்து மதிப்பு எவ்வளவா இருக்கிறது, அதான் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். 3வது ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. இந்த 2 ஸ்டேஜையும் தாண்டும் போது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. பொருளாதார நிலையில் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஆனால் இங்கே தான் இன்னும் மேலும் பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா அநேகர் இங்கேருந்து தான் ஸ்லிப்பாக வராங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பணம்லாம் வந்த உடனே, இப்போ பணத்துக்கு பிரச்சனை இல்லைன்னு கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆடம்பரமாக செலவு பண்ண ஆரம்பித்து கணக்கு வைக்காத போது மறுபடியும் முதல் ஸ்டேஜுக்கு நம்ம ஸ்லிப் ஆகிடுவோம். முதல் ஸ்டேஜுக்கு நம்ம போக வேண்டிய கட்டாயத்துக்கு நிர்பந்திக்கப்பட்டுருவோம். அதனால் இந்த இடங்களில் நீங்கள் பணம் உங்கள்கிட்ட நல்லா வந்த பிறகு கூட இன்னும் நீங்கள் பொருளாதார சுதந்திரத்தை அடையவில்லை என்பதை அறிந்தவர்களாக சின்ன சின்ன செலவுகளை நீங்கள் செய்யலாம். நாம் கஷ்டப்படுறது, நம்ம சம்பாதிக்கிறது, நம்ம சேர்த்து வைக்கிறது எல்லாமே நம்ம அனுபவிக்கிறதுக்காக தான். அனுபவிக்கவே இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இந்த பணம்?
ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறத விட அதிகமாக செலவு பண்ணிடாமல் நாம் இது வரைக்கும் வாங்கணும்னு நினைத்த ஒரு வாகனத்தை வாங்குறதோ அல்லது சுற்றி பார்க்கணும்னு நினச்ச ஒரு இடத்துக்கு போகிறதோ இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம வந்திருப்போம். அப்போ இந்த வாகனம்லாம் வாங்கும்போது ரொம்ப நாளுக்கு வட்டி கட்டி இஎம்ஐ கட்டாமல் சீக்கிரமாக அதை அடைப்பதற்கு என்ன வழி இருக்குதுன்றதை பார்த்து அப்படி நீங்கள் வண்டி வாங்க செய்யணும். ஒரு நல்ல இடங்களுக்கு நீங்கள் சுற்றி பார்க்க போகலாம். பெரிய ஆடம்பரமான காரியங்களை செய்யாமல் சின்ன சின்னதாக உங்களுடைய சந்தோஷத்துக்கு நீங்கள் சாப்பாடு போட்டுக்கலாம். அடுத்தது நாம் எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு நிலை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், பொருளாதார சுதந்திரம். இப்போ இதை நான் ஒரு இட்லி சாப்பிட்றதோட ஒப்பிட்டு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். முதல் ஸ்டெப்புன்றது என்னன்னா, எக்காரணம் கொண்டு நீங்கள் வெளியே போய் இட்லி சாப்பிடக்கூடாது. இட்லி சாப்பிடணும்னு விருப்பம் இருந்ததுன்னா தோசை மாவு வாங்கிட்டு வந்தோ அல்லது அரிசி பருப்பை வீட்டிலேயே அரைத்தோ வீட்டில் இட்லி சுட்டு சாப்பிட்ணும். இதுதான் பொருளாதார நிலவரமான ஒரு இடத்துல நீங்கள் இருக்கும்போது. பொருளாதார திட்டமிடுதல் வரும்போது வெளியே போய் நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் எங்கே குறைவான விலையில் இட்லி கிடைக்குது அப்படின்றத தேடி அங்கே போய் சாப்பிட்ணும். பொருளாதார செக்யூரிட்டி இருக்கும்போது இப்படி விலை எங்கே போயின்னு தேட வேண்டியதில்லை. ஒரு நல்ல ஹோட்டலில் போய் நம்ம இட்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். இந்த பொருளாதார சுதந்திரம் அடையும் போது தான் எந்த கடையில் வேணால் போய் சாப்பிட்லாம். ஏன்னா பொருளாதார சுதந்திரம்னா யூ கேன் டூ வாட் யூ வாண்ட், வென் யூ வாண்ட், ஹவ் யூ வாண்ட். நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்களோ, அதை எப்படி செய்ய விரும்புகிறீர்களோ, எப்பொழுது செய்ய விரும்புகிறீர்களோ அப்பொழுது செய்யக்கூடிய அளவிற்கு உங்கள்கிட்ட பணம் இருக்குமானால் நீங்கள் பொருளாதார சுதந்திரத்தை அடைந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். இங்கேயும் நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்னா, அடைஞ்சிட்டோம் அப்படின்னு உங்கள் கற்பனையில் வச்சுக்கக்கூடாது. என்கிட்ட காசு இருக்குது அப்படின்னு நீங்கள் கற்பனையாக நினைக்கக்கூடாது. பேப்பர் பேனாவை எடுத்து எழுதணும். எண்களில் எழுதி எவ்வளவு பணம் இருக்குது, எவ்வளவு பணம் செலவு பண்ணுறோம், மீதி எவ்வளவு பணம் இருக்கும், இந்த பணம் என்ன செஞ்சிட்ருக்கோம். அப்போது எண்களில் நான் மற்றவருடைய பார்வைக்கு பணக்காரனாக தெரிவதற்காக நான் காரியங்களை செய்கிறேனா அல்லது நான் உண்மையிலே பணக்காரனாக இருக்கிறேனா என்பது எப்பொழுது தெரியும் என்றால் எழுத்துக்களிலே நான் சரியான கணக்கை செய்யும்போது. ஸோ டோன்ட் அஸ்யூம். அதே போல் சில பேர் இந்த பொருளாதார சுதந்திரம் அடைஞ்ச உடனே வேலையிலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆக பார்ப்பாங்க. அது நல்ல விஷயம், வேலையிலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுன்றது நல்ல விஷயம். ஆனால் எதிலிருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறோன்றதை விட எதற்காக ரிட்டையர்மெண்ட் ஆகிறோன்றது ரொம்ப முக்கியம். அப்படின்னா ஏன் நம்ம வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அந்த ஏன் நம்முடைய வேலையை செய்கிறோம். ஏன்னா நீங்கள் பணியிலிருந்து ஓய்வு பெறலாம், ஆனால் வேலையிலிருந்து ஓய்வு பெற முடியாது. எல்லா நேரமும் நம்ம வேலை செஞ்சுட்டு தான் இருப்போம். இப்போ செய்து கொண்டிருக்கிற பணி 10லிருந்து 5 வரைக்கும் செய்து கொண்டிருக்கிற பணியிலிருந்து நீங்கள் ஓய்வு பெறலாம். அப்போ ஓய்வு பெறும்போது எதிலிருந்து ஓய்வு பெறுகிறோம் என்பதை விட எதற்குள்ளே போவதற்காக ஓய்வு பெறுகிறோம் என்பது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. இதில் மில்லியனர்ஸ் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்தில் உங்களுடைய நெட்வொர்த், மொத்த சொத்து மதிப்பு எவ்வளவு என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு ஃபார்முலா போட்டிருக்காங்க. அதாவது கடந்த வருடம் முழுவதும் நீங்கள் சம்பாதித்த பணம், ஆனுவல் இன்கம்னு சொல்லுவோம். கடந்த வருடம் முழுவதும் நீங்கள் சம்பாதித்த பணத்தை உங்களுடைய வயது அதால் பெருக்கணும். உங்களுடைய வயது 30, நீங்கள் 50,000 ரூபாய் மாதம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் 12 மாதத்தில் நீங்கள் 6 லட்ச ரூபா சம்பாதிச்சிருப்பீங்க போன வருஷத்தில். அப்போ இந்த 6 லட்சத்தை 30ஆல் பெருக்கி அதை 10ஆல் வகுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட 1,80,000 ரூபாய் வரும்னு நினைக்கிறேன். அந்த 1,80,000 ரூபாய் உங்களுடைய சொத்து மதிப்பாக இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஒழுங்காக வாழலைன்னு அர்த்தம். நீங்கள் சேர்க்க வேண்டிய அளவு பணம் சேர்க்கலைன்னு அர்த்தம். நீங்கள் எங்கேயோ தேவையில்லாமல் செலவு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இவ்வளோ சொத்து உங்ககிட்ட இருந்திருக்கணும். 1,80,000 ரூபாய்க்கு அசையும் அசையாத சொத்துக்கள் இருக்கணும். ஆனால் நீங்கள் பொருளாதார சுதந்திரம் அடைஞ்சிட்டீங்க எப்போ தெரியும்னா, அதுவே நீங்கள் 3,60,000 ரூபாய் சேர்த்து வைத்திருந்தீங்கன்னா எவ்வளவு இருக்கணுமோ அதை விட 2 மடங்காக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பொருளாதார சுதந்திரத்தை அடைந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். இறுதியாக ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ். இங்கே எந்த கடையில் போய் இட்லி சாப்பிட்றதுன்னு இல்லை, எப்படிப்பட்ட இட்லி கடையை நான் திறக்க விரும்புகிறேன் அப்படின்ற லெவலுக்கு நம்ம வந்துடுறோம். இந்த ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் வரும்பொழுது நம்ம குவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்போம். நம்ம சாப்பிடுகிற இட்லி அது இட்லி தான், ஆனால் அது எப்படி தட்டில் வச்சுருக்குறாங்க, அதை சுற்றி என்னெல்லாம் வைக்கிறாங்கன்றதெல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சிருவோம். அதற்காக நம்ம செலவு பண்ண ஆரம்பிப்போம். நல்ல அருமையான உணவுப் பொருட்கள், அருமையான உடைகள், வீட்டில் நல்ல நல்ல பொருட்கள், நல்ல ஃபோட்டோஸ்லாம் வாங்கி மாட்டுவோம். இந்த மாதிரியான அபண்டன்ஸில் இருக்கிறவங்க இதெல்லாம் செய்வாங்க.
இதெல்லாம் செய்யும்போது நாம் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நேரம் தான் நான் எப்படி இந்த உலகத்திற்கு திரும்ப கொடுப்பது, எதை செய்வதன் மூலமாக இந்த உலகத்தை இன்னும் பெட்டராக மாற்றுவது என்பதை இந்த ஸ்டேஜில் நீங்கள் யோசிக்கணும். நான் இந்த சம்பாதிக்கிறது எதற்காகனா திருப்பி கொடுப்பதற்காக தான். அப்படிப்பட்டவர்கள் தான் பொருளாதார சுதந்திரத்தையும் பொருளாதாரத்தில் சிறப்பான இடத்தையும் அடைகிறார்கள்.